இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மேடம், தேவராஜ் சார் இருக்காருங்களா? உள்ள வாங்க. உட்காருங்க சார். அப்பா கோயிலுக்கு போயிருக்காரு. அப்படிங்களா? அவரோட இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்திருக்கு. என்ஓசில ஒரு கையெழுத்து போடணும். ரொம்ப அர்ஜென்ட்டா சார்? ஆமாங்க, இன்னைக்கு 5 மணிக்குள்ள ஆபீஸ்ல கொடுக்கணும். இல்லனா 2-3 மாசம் அலைய விட்டுருவாங்க மேடம். நீங்க என்ஓசி கொடுத்துட்டு போங்க சார். நான் வேணா அப்பா வந்ததும் சைன் வாங்கிட்டு நேரா ஆபீஸ்ல வந்து கொடுத்துட்டு வரேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. 5 மணிக்குள்ள வந்துருங்க. அப்புறம் ஆபீஸ் க்ளோஸ் ஆயிட்டா பேமெண்ட் ரிட்டர்ன் ஆயிடும் மேடம். சரிங்க சார், 5 மணிக்குள்ள கொண்டு வந்து கொடுத்துட்டு வரேன். சரிங்க மேடம், நான் வரேன். கையலி, உங்க அப்பாவுக்கு போனை போட்டு சீக்கிரம் வர சொல்லு. போனை வச்சுட்டு போயிட்டானா? சரி, அம்மாவுக்கு போன் பண்ணு. ஹலோ அக்கா. அம்மு, போன் அப்பா கிட்ட கொடு. என்ன விஷயம்க்கா? அப்பா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கோயில இருந்து எப்போ வருவீங்க? அக்கா, நாங்க கோவிலுக்கே போகலக்கா. என்னது, கோயிலுக்கு போகலையா? ஆமாக்கா, உங்ககிட்ட கோவிலுக்கு போறோம்னு போய் சொல்லிட்டு எங்க எல்லாரையும் ஏகேஆர் ஸ்டார் ஹோட்டல் கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஸ்டார் ஹோட்டலுக்கா? எதுக்கு? அது வந்துக்கா. அம்மு, பெரியவங்க பேசிட்டு இருக்கப்ப என்ன போன் பேசிட்டு இருக்க? போனை வை. என்ன செயலி? எல்லாரும் கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஸ்டார் ஹோட்டல் போயிருக்காங்க. எதுக்கு இப்படி போய் சொல்லணும்? அவங்க உண்மையை சொல்லி இருந்தாதான் ஆச்சரியப்படணும். சரி பத்து, நான் போய் அப்பா கிட்ட சைன் வாங்கிட்டு அப்படியே இன்சூரன்ஸ் ஆபீஸ் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி. பத்து, ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன? காய்கறி நறுக்கி வச்சுட்டேன், பொரியல் மட்டும் செஞ்சு வச்சுடுறியா? நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி. அயலி, என்ன பத்து? எனக்கு என்னமோ தப்பா படுது. இரு, நானும் கூட வரேன். நீ எல்லாத்துக்கும் சந்தேகப்பட்டுட்டே இருக்காத. நீ பேசாம வீட்ல இரு, நான் போயிட்டு வரேன். சிலரை சந்தேகப்படுறதும் தப்பு, சிலரை சந்தேகப்படாம இருக்கிறதும் தப்பு. இதெல்லாம் இங்கே இருக்கட்டும். நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வரேன். நீ போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா, கிளம்பலாம்.